இல்லை சேஞ்ச் பண்ணலான்ட்டு பண்ணுறோம். இல்லை ஐடியா இல்லை. டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மெக்சிகோ வந்து இங்கே டிப்ரெஷனில் இதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன். இந்த ஃபவுண்டெயின் அங்கே வாத்து டர்ட்டில்லாம் இருக்கும் பண்ணுறாங்க ஜிப்லைனு. ஓ கரெக்ட். பட் வியூ நல்லா இருக்கு. இதை நம்மளே பண்ணுறோம். வார்ட்ரோப்ஸ் மட்டும் இருக்கும். வாக்கிங் வார்ட்ரோப். உள்ளே இருக்கிற அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது. ஹாய், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் நம்ம ஸ்டோரிஸ் சேனல். நான் மேக், இவன் முனி. இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள். ஸோ வீடு பார்த்துட்டு இருக்கோம் சேஞ்ச் பண்ணலான்ட்டு. பட் ஆனால் சேஞ்ச் பண்ணுற ஐடியா இல்லை சேஞ்ச் பண்ணலான்ட்டு பண்ணுறோம். இல்லை ஐடியா இல்லை. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அது ஏன் ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட வீடு ஹோம் டூர் போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. எங்களது வந்து லோ பட்ஜெட் வீடு தான், ஆனால் எங்களுக்கு மாற மனசு இல்லை. ஏன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீடியோவில் சொல்கிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்னா நாங்கள் ஒரு வீடு பார்த்துருக்கோம். இது இப்போ என் பின்னாடி இருக்கிறதா வந்து மெட்ரோபாலிட்டன் பார்க், ரொம்ப மெயின் பார்க் இந்த ஜிடிஎல்ல. ஸோ அந்த பார்க்கும் உங்களுக்கு காமிக்கிறோம். அண்ட் இந்த பார்க் பக்கத்துலேயே இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்றதை காமிக்கிறோம். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து போக போக உங்களுக்கு சொல்கிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பார்க்குக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு வாட்டி வந்தேன். இங்கே இந்த பார்க் சூப்பராக இருக்கும். இங்கே ஆக்சுவலாக வந்து யோகா பண்ணுவாங்க, வாக்கிங் பண்ணுவாங்க, ஜாகிங் பண்ணுவாங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க, ரன்னிங் பண்ணுவாங்க. ஆனால் பார்க் மட்டும் பண்ண மாட்டாங்க. இது காஃபி ஷாப் ஏன் க்ளோஸில் இருக்குது? அதுக்கப்புறம் என்ன நம்ம கிட்டே இருக்கிறதுனால க்ளோஸ். அது வந்து ஸ்நாக்ஸ் கடை. இங்கே யோகா பண்ணுவாங்க. ஸோ இங்கே டான்ஸ் கிளாஸ் கூட நான் எடுத்து பார்த்துருக்கேன். நான் வந்த புதுசில் வந்து இங்கே நாங்கள் டான்ஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஒரு ஃபவுண்டெயின் இருக்கும். அந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். யாராச்சும் டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மெக்சிகோ வந்து இங்கே டிப்ரெஷனில் இதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன். இந்த காசு கொடுத்து வரது ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆகிடும். ஆமாம், ஃப்ளைட்டு 2 லட்சம். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றான். இருக்க சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு மீடியம் காட்டுறோம். ஸோ இங்கே டாக்ஸ்லாம் கூட வாக்கிங் கூப்பிட்டு வருவாங்க. நம்ம நிறைய டாக்ஸ் பார்க்கலாம். அவ்வளோ. ஸோ நீங்கள் இது கொஞ்சம் இருட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, லைட்ஸ் கூட இருக்காது. ஆனால் அப்போ கூட எல்லாருமே ஜாகிங் போயிட்டுருப்பாங்க. நாங்கள் இருட்டாக வரைக்கும் இருந்தோன்னா உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம ஊர் மாதிரி பார்க் அந்த மாதிரி இருக்காது. இது ஒரு செம்ம பெரிய இடம். இந்த மாதிரி ரோடாக தான் இருக்கும். அண்ட் அதனால் வந்து இங்கே சைக்கிள்லாம் இங்கே நம்ம ரெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு உள்ளே போகலாம். நம்ம ஊர். ஆமாம், தெரில. அது மாதிரி தான் ரெண்ட் எடுத்து எல்லோரும் இங்கே போயிட்டுருக்காங்க சைக்கிளிங்கு. ஸோ இது வந்து பார்க்கோட வரைபடம். ரொம்ப ரொம்ப பெரிய பார்க் இது ஆக்சுவலாக. தெரியுதா? இதில் நாங்கள் எங்கே இருக்கோம்? ரெட் கேட். இதோ இங்கேருந்து இப்படி வந்தோம். ஸோ நம்ம போகிறது இந்த ஃபவுண்டெயின். அங்கே வாத்து டர்ட்டில்லாம் இருக்கும், அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ரோடு மாதிரி தான் இருக்கும். என்னதான் ரோடு போட்டாலும் நம்ம வந்து புல்லில் தான் போகும். வந்து ஒரு ஷார்ட்கட். மூளை இருக்கிறவன் எப்படியான பொழைச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. ஸோ இந்த பக்கம் போனாலும் நம்ம அந்த ஃபவுண்டன் போய் அழகாக இருக்கு. கூப்பிட்டோன்னே இந்த ஊரில் மட்டும் தான் நாய் போவோம். அங்கே ஒரு அஸ்கி போய் நம்ம கூப்பிட்டோன்னா எந்த டாகுமே வராது. இங்கே ஒரு நாய் தெரியும், அஸ்கி. அது கொஞ்சம் சைலண்டாக சொல்கிறேன், ஏன்னா அது பேர் வந்து அஸ்கி. காமிச்சு என்ன ஜோக் போடும்போது அது சைலண்டாக போய் சொல்ல முடிச்சிருச்சு அந்த பக்கம். டாக் வந்து வேட்டை ஆடிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இங்கே கிட்ஸ் எல்லாம் விளையாடுற ஏரியா இருக்கும். ஸோ இங்கே என்னமோ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, என்னன்னு தெரியல. வேறு எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சொல்லி கொடுப்பாங்க எது கொடுத்தாலும். ஸ்ட்ரெச்சிங். ஸோ இங்கே வந்து கிட்ஸ் இது பண்ணுறாங்க. ஜிப்லைன்லாம் இருக்குது. இதே போய் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஜிப்லைனு. ஓ கரெக்டு. தெரியல எப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கிட்ஸ் பார்க் இருக்குது. இங்கே பக்கத்தில் வீடெலாம் ரொம்ப ரெண்ட்டு ஜாஸ்தி, ஆனால் இங்கே வந்துட்டால் நல்லாயிருக்கும்.
அது எவ்வளோ ரெண்ட்டுன்னு நாங்கள் அந்த வீடியோ காமிச்சிட்டு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறோம். நம்ம வாத்துக்கிட்ட போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து 5% ஆஃப் தி பார்க், அவ்வளோதான். அவங்க பார்த்துட்டாங்க. திரும்பி திரும்பி பார்த்தாலே. இதுதான் அந்த பார்க், இதுதான் அந்த வாத்து பெரிய. தண்ணியா பச்சையா இருக்குன்னு தெரியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அர்த்தம் என்னென்னா வலிக்கு விழுந்துடாதீங்க. ஓகே, நாங்கள் பார்க்க வந்த வீடு இதுதான். ஓகே, படிக்கட்டில் போகிறோம், லிஃப்ட் இல்லை, பட் வியூ நல்லா இருக்கு. வியூ நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் லாக். அது நம்பர் என்ன நாங்கள் சொல்ல மாட்டோம். பால்கனி. அடடே மிக அருகில் வேற மாதிரி. சன்செட் பார்த்தோம். நம்மளுக்கு அந்த பார்க்கு இங்கேருந்து பார்த்தா அந்த பார்க் தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடு தெரியும். வா, வெரி நைஸ். இது கிச்சன், ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு வெளியே இருக்கா. வெரி நைஸ். ஆஹா, மேலே வார்ட்ரோப்ஸ், கீழே வார்ட்ரோப்ஸ். ஓ நைஸ். இதோ பாரு, பெரிசா வைக்கிறதுக்கு. இதை நம்மளே உட்காந்துப்போம். அப்படியே இங்கே வந்தோம்னா லாண்ட்ரி ரூம். ஹீட்டர். இதெல்லாம் வாரண்ட் அதிகமா அவ்வளோதான் நீங்கள் வச்சுருக்கிறது. இங்கே பாரு மைசார். இப்போ கண்ணாடி தான் நான் கேட்பாங்க. இங்கே பாருங்க. இவங்களுக்கு வந்து தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் மந்த் ரெண்டு கொடுக்கலாம். வீடு பார்க்க இல்லையா? ஓ, இவர் ஓனது இல்லையா? அப்போ இது குட்டி இல்லை, வார்ட்ரோப்ஸ் மட்டும் இருக்கும். வெரி நைஸ். இதுவும் வார்ட்ரோப். அப்போ ரெஸ்ட் ரூம் என்ன ஒன்று? அப்போ அந்த ரூமில் அட்டாச்சு இருக்கும். இது வார்ட்ரோப், இது ஒரு ரூம், இது விண்டோ. ஸ்பேஸ் இருக்கும். நான் வேலைக்கு போனோன்னே வந்துடலாம். அது வரைக்கும் வச்சுன்னு இருப்பாங்க. வாக்கிங் வார்ட்ரோப். வார்ட்ரோப் இந்த பக்கத்தில் ட்ரெஸ் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த பக்கத்தில் ஷூ எல்லாம் வச்சுக்கலாம். வெரி நைஸ். வாஷ்ரூம். ஆமாம், வாஷ்ரூம். அப்படியே இப்படி போனீங்கன்னா வாஷ்ரூம். இங்கே வெளியே வரும்போது குளிச்சுட்டு அந்த லைட்டு வந்துருச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த லைட் இருக்கு. நைஸ், வெரி நைஸ். லைடிங். இங்கே டோர் அன்லாக் பண்ணிடலாம் கீழே வரவங்களுக்கு. வீடு பார்த்துருப்பீங்க, அவங்களுக்குலாம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இங்கே வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ ரெண்ட்டுன்னு சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்ட் எவ்வளோனா 22,001 அதாவது எம்எக்ஸ்என். நீங்கள் அது ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1,10,000 வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்வான்ஸ் 1 மந்த் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல அவரோட கமிஷன். அவர் வந்து புரோக்கர். இப்போ எங்கள் கூட வந்தவர் நம்ம ஊரில் புரோக்கர். இங்கே ஏஜென்ட். ஸோ 1,10,000 ரெண்ட் வந்து எல்லாமே இன்க்ளூடிங்கு மந்த்லி ப்ளஸ் திரும்பி 1,10,000 நாங்கள் வந்து கொடுக்கணும் டெபாசிட் அட்வான்ஸு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் கேஸு, வாட்டர் இது எல்லாமே தனியாக பே பண்ணணும். வைஃபை தனியாக பே பண்ணணும். ஃபர்னிச்சர்லாம் நீங்கள் வாங்கி போடணும். ஆமாம். வந்து 2 பார்க்கிங். ஸோ அந்த வீட்டோட நீங்கள் நம்பர் அந்த கீபேட்லாம் பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது எல்லாமே. உள்ளே இருக்கிற அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸு. இது செக்யூரிட்டியும் இருக்காங்க, அதனால் நல்ல எல்லாமே சூப்பர் தான்.
நாங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடுங்களாம் வந்து நாங்கள் காட்டுறோம். அதுக்கு வந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ until then, bye from Mac and Moni. Bye.